ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு ரசம் எப்படி செய்யலாங்கிறதான் இன்றைக்கி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ரசமும் புடலங்காய் கூட்டும் இது ரொம்ப சுவையாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ அதான் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு கொதி மட்டும் விட்டு தக்காளி குட்டியாக இருக்கனால ஒரு 8 தக்காளி எடுத்திருக்கேன், அதுவும் கொஞ்சம் புளி. இப்போ இது ரசத்துக்கு அரைக்கிற மசாலா: பூண்டு ஒரு பூண்டு, குருமிளகு ஒரு டீஸ்பூன், ஜீரகம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் மல்லி மல்லி. இப்போ வந்து இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். காய் வந்து நான் புடலங்காய் தான் இப்போ கூட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு புடலங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. இப்போ ரசத்தை வந்து நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கரைச்சி எடுத்த ரசத்தில் நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் அந்த குருமிளகு ஜீரகம், இந்த ரசத்துக்கான தேவையான பொருளை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இப்போ நல்லா தேவையான அளவு உப்பு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ போட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ ரசத்தை வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ அதுக்குன்னு ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றுறேன். ஆயில் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு, ஒரே ஒரு வரமிளகா போட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த ரசக்கலவையை அதில் ஊற்றிக்கலாம். இப்போ அதை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு அந்த நுரை மட்டும் வரும் பார்த்திங்களா, கொதிக்க விடக்கூடாது. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரசம். கொதிக்க விடாமல் அந்த நுரை வரும்போது நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரசம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லி இலை மட்டும் போட்டுட்டு இப்போ நம்ம அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். கொஞ்சமாக மல்லி இலை போட்டாச்சு. கமகமன் ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ நான் அந்த காயை வந்து தாளிச்சுக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் இப்போ கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் எடுத்திருக்கேன் அந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் இப்போ அதில் போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சு வந்ததும் இப்போ வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டாச்சு. போட்டு இப்போ அதை நல்லா ஓரளவுக்கு வணங்குற அளவுக்கு வணங்கிக்கலாம். ரொம்ப வணங்க வேண்டியதில்லை. ஏன் காய் வேகும் போதே நம்ம எடுத்துருக்க அந்த வெங்காயம்லாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் எடுத்துருக்கேன் அந்த காயை, தண்ணி வடிச்சிட்டு அந்த காயை போட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு 50 கிராம் போல் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் 50 கிராம் இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. ஒரு 5 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பருப்பையும் போட்டுக்கிறேன். பருப்பும் போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டு தேவையான மஞ்சப்பொடி, காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி இப்போ நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வெந்தால் போதும். அதுக்கு இப்போ இந்த அரைக்கிறதுக்கு அந்த கூட்டுக்கு தேவையானது 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தேங்காவை வந்து அதில் கட் பண்ணி போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி வச்சுருக்கிறத இப்போ இந்த காயோடு நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி வந்து சும்மா ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். அந்த ஜீரகமும் தேங்காயும் அரைச்சி போட்டனால இப்போ போட்டுட்டு இப்போ நல்லா அதையெல்லாம் சேர்த்து ஒட்டுக்கா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இருக்கிற தண்ணி மட்டும் வற்றினாவே காய் நல்லா வெந்து வந்துடும். இது வந்து சாப்பாட்லேயும் கூட போட்டு நல்லா பிணைஞ்சு சாப்பிட்லாம். புளிக்குழம்புக்கும் இந்த கூட்டு நல்லாயிருக்கும், ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும்.
இப்போ இது நல்லா போட்டு கலந்து விட்டாச்சு. இன்றைக்கி என் தம்பிக்கு ஸ்கூலு, எங்கள் பாப்பாவுக்கு ஸ்கூல் இல்லை. டெய்லி வந்து காலையில் ஜூஸ் போட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். ஜூஸ் போட்டு கொடுப்பேன். இன்றைக்கி மாதுளம்பழ ஜூஸ் தான் காலையில் நான் போட்டு டெய்லி மாதுளம்பழ ஜூஸு, ஈவினிங் வந்து கேரட்டு ஜூஸ் கொடுப்பேன். இப்போ அந்த ஜூஸ் தான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ஸ்கூலுக்கு இப்போ அவசரமாக கிளம்புறனால எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு ரசத்தோடு முடிச்சிடலான்னு சொல்லி தான் இப்போ இன்றைக்கி ரசம் வச்சுட்டேன், குழம்பு வைக்கல. இப்போ காய் சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பொழு பொழுன்னு இருக்குன்னு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அதே மாதிரி ப்ரெட் சில்லி தான் செய்யலான்ட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொடுத்தேன்னா குடிச்சிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இப்போ அடுத்தது வந்து ப்ரெட் சில்லிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணணும். அவ்வளோதான். எங்கள் வீட்டு சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.